வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம MCX க்ரூட் ஆயில் மார்க்கெட்டில் இன்றைக்கி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நேற்று மார்க்கெட்டில் என்ன நடந்தது, நேற்று என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்றத பார்ப்போம். நீங்கள் பார்த்துட்ருக்குது குட்வில் கமோடிட்டிஸோட சார்ட்டிங் டூல். இந்த ப்ளூ கலர் கேண்டில்ஸ்டிக் தான் நேற்று மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங். நம்ம என்ன எதிர்பார்த்தோன்னா இந்த 5700 720 அப்படின்ற ஜோனை விட்டு க்ரூட் ஆயில் ப்ரைஸ் மேலே போய் ஒரு க்ளோசிங் கொடுத்தா தான் க்ரூட் ஆயில் மார்க்கெட் அப் ட்ரெண்டுக்கு சாதகமாக மாறும். அப்படி இல்லைன்னா அது டவுன் ட்ரெண்டையே கண்டினியூ பண்ணும் அப்படின்றது நம்மளுடைய எதிர்பார்ப்பாக இருந்தது. அந்த அடிப்படையில் மார்க்கெட் பார்த்திங்கன்னா ப்ரைஸ் ஓப்பன் ஆன சமயத்திலே ஓரளவு பையிங்க்கு சாதகமாக தான் நம்ம சார்ட்டிங் டூலை இண்டிகேட் பண்ணியிருக்கு. ஆனால் அது மூவிங் ஆவரேஜில் ரெசிஸ்டன்ஸ் எடுத்து தொடர்ந்து சரிவை சந்திச்சிருந்தது. ஆனால் தொடர்ந்து பார்த்திங்கன்னா நம்ம சார்ட்டிங் டூல் ஓரளவு பையிங்க்கு சாதகமாகவே ஒரு இண்டிகேஷன் கொடுத்துட்டு இருந்தது. அந்த அடிப்படையில் பொறுமையாக நம்மளோட முக்கியமான ஜோனுக்குள்ளேயும் என்ட்ராகி ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. ஆனால் இறுதியாக 5720க்கு மேலே அதால் நிற்க முடியாமல் மறுபடியும் கீழே வர சமயத்தில் நம்ம சார்ட்டிங் டூல் செல் சிக்னல் கொடுத்து மார்க்கெட் இப்போது அதோடைய டவுன் ட்ரெண்டை கண்டினியூ பண்ணுன்னு இண்டிகேட் பண்ண காரணத்தினால அதிலிருந்து அடுத்த சப்போர்ட் ஜோனான 5665 வந்து தொட்டிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 5700 தொடர்ந்து ரெசிஸ்டன்ஸ் எடுத்து இறுதியாக 5683 க்ளோஸ் ஆகிருக்கு. இதுதான் நேற்று க்ரூட் ஆயில் மார்க்கெட்டில் நடந்த முழுமையான ப்ரைஸ் ஆக்ஷன். நம்ம எதிர்பார்த்தது எல்லாமே நடந்திருக்கு. எப்பவும் போல் நம்ம குட்வில்லோட சார்ட்டிங் டூலும் அற்புதமான ட்ரேட் சிக்னல் கொடுத்து நம்மளை கரெக்டான டைரக்ஷனில் வச்சுருந்தது. சரி, இன்றைக்கி மார்க்கெட்டில் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, இன்றைக்கி மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் 5695 பக்கமாக ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி வெளிநாட்டில் இருக்க நைமெக்ஸ் மார்க்கெட்டை வச்சு பார்க்குறப்ப நமக்கு தெரியுது. அந்த அடிப்படையில் நம்ம இன்றைக்கும் அதே நம்மளோட பழைய திட்டத்தில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. முன்னாடி நாள் க்ளோசிங்கை விட கொஞ்சம் அதிகமாக ஓப்பன் ஆகுது. ஓரளவு பையிங்க்கு சாதகமாக இருந்தாலும் நம்ம இந்த முக்கியமான ஜோனை தாண்டி அதுக்கு மேலே தொடர்ந்து ப்ரைஸ் நின்னால் மட்டும்தான் க்ரூட் ஆயில் அப் ட்ரெண்டுக்கு சாதகமாக மாறுறதுக்கு வாய்ப்புண்டு. அப்படி இல்லாமல் இன்றைக்கி மார்க்கெட் 5665க்கு கீழே ப்ரைஸ் க்ளோசிங் ஏதாவது வந்ததுன்னா தொடர்ந்து க்ரூட் ஆயில் மார்க்கெட் அதோடைய டவுன் ட்ரெண்டை கண்டினியூ பண்ணுன்றதுக்கான ஒரு நல்ல ஒரு கன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைக்கும். அதனால் இந்த இடம் கொஞ்சம் கஷ்டமான ஜோனாக இருந்தால் கூட கண்டிப்பாக அதிகமான லாபம் தரக்கூடிய இடமாக மாறிட்டு வருது அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. கொஞ்சம் கவனத்தோட நம்ம குட்வில்லோட சார்ட்டிங் டூல் உதவியோட ட்ரேட் பண்ணோன்னா கண்டிப்பாக இந்த ஜோன்லேருந்து மூவ் ஆகிற ஒரு பெரிய ப்ரைஸ் ஸ்விங்கை நம்மளால் கண்டிப்பாக பிடிக்க முடியும். ஏன்னா இந்த கான்ட்ராக்ட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனாலே ஓரளவு கன்சாலிடேஷனில் தான் இருக்குது. இன்னும் ஒரு பெரிய மூமெண்ட் எதுவும் க்ரூட் ஆயிலில் இன்னும் கொடுக்கல. அதனால் இந்த இடத்துல இருந்து ஒரு பெரிய ப்ரைஸ் மூமெண்ட் வரும்னு எதிர்பார்க்கலாம். சரி, ட்ரேடிங் நடக்கிறப்போ பார்ப்போம் என்னென்ன மாற்றங்கள் வருதுன்னு. எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை தொடர்ந்து பார்த்துட்டு வந்ததுக்கு மிக்க நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.